ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது சாண்ட்ராக்கு எதிராக வந்துட்டு ஒரு பெரிய போராட்டமே பண்ணிடுவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு வந்துட்டு எல்லாம் உக்குரத்தில் இருக்காங்க. காரணம், நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டைகள் நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அவங்க வச்ச பெரிய அக்யூசேஷன்னா 2 வாரமாக என்னை டார்ச்சர் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொன்ன விஷயங்களும், நேற்று அதுக்கு கோவப்பட்டு ஆதிரி வந்துட்டு இதுனா ஸ்கூலான்னு சொன்ன விஷயங்களும் அதையும் பிடிச்சிக்கிட்டாங்க. என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இதே கண்ணிக்கு உடம்பு சரியில்லைனா விடுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களும் நேற்று நைட் போயிருக்கும். அதுக்கு இப்போ வந்து சபரி ஆதிரி எல்லாம் வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று நைட்டு வந்துட்டு சாண்ட்ரா உண்மையில் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் பார்க்க கஷ்டமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் இரிட்டேட்டாக இருக்குது. அதாவது எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயம் ஓகே பேசலாம், ஆனால் திரும்ப திரும்ப பேசும்போது கண்டிப்பாக யாருக்கும் வந்து இரிட்டேட் ஆகும். அதேமாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டா எதுக்குங்க பேசணும், தூங்க வேண்டியதானே அப்படின்றாங்க. அதேமாதிரி இவங்க நிறைய சீசன்ஸும் பார்த்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் கமுருன்னு சொல்கிறாரு. இவங்க நிறைய சீசன் பார்த்ததுனால ஏதோ ஒரு கேமை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ கூட சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன். இவங்க வந்துட்டு மேபி அர்ச்சனாவோட விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அர்ச்சனாவை எல்லாருமே டார்கெட் பண்ணும்போது இவங்க தனியாக உட்காந்து அழுதுருப்பாங்கல்ல, அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோட மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அந்தளவுக்கு டார்கெட் மாதிரிலாம் தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கேமில் அதை வந்துட்டு விஜய் பார்வதி சொல்லியிருப்பாங்க. இல்லை அவள் வந்து என்னை வச்சு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னென்னா, காலையிலேயே வந்து சபரி எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. என்னென்னா, ஒன்று அவங்க பெட்டை மாற்றுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவங்க இல்லை மாற்ற முடியாதுன்றாங்க. இது எவ்வளோ இது வந்து ரொம்ப அட்டகாசம் இல்லை. இப்போது ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ இவங்க வந்து நைட்லாம் பேசுன காரணத்தினால சரி வாங்க நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வருவோம்னு சொல்லிட்டு மாறுங்கன்றாங்க. இவங்க மாற முடியாதுன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், வீம்புக்குன்னு பண்ணுற மாதிரி. ஏன்னா ஒருத்தருக்காக அத்தனை பேரோட விஷயங்கள் நம்ம மாற்ற முடியுமா? அவங்க ஜாலியாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்காக வந்து கேட்குறாங்க, நீங்கள் மாற்றிக்க முடியும், உங்கள் மாற்ற முடியாதுன்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போது ஓகே நாங்கள் ஒரு வாட்டி ஜோக் அடிக்கும்போது வெளியே போய் சிரிக்க முடியாது, இனி நாங்கள் வந்துட்டு பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறோம், அவங்க மட்டும் உள்ளே தூங்கட்டுன்ற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வந்து எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க, இது எங்கே போய் முடிய போகிறது என்று தெரியவில்லை. அதனால அந்த ப்ரொமோ வந்திருக்கு. அந்த டோன் வந்து அவர் வந்து கேட்ட டோன் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது. அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு கானா வினோத் அந்த கேப்டனாக இருந்ததுலேருந்து அவரோட டோன் மாறி போச்சு. பேச தெரியல பாவம் அவருக்கு. ஒன்றும் சொல்ல முடியாது. அவருடைய கேரக்டர் அதான், பதட்டமாக இருப்பார். அதே மாதிரி இந்த கெஸ்ட்டில் வந்தப்போ பாருங்கள், கானா வினோத் என்ன பண்ணியிருப்பார், அப்படியே ஏதோ வேறு ஏதோ இதில் யோசிச்சிருப்பார். சாரிங்க நான் வேறு ஏதோ இருந்துட்டேன், இதுதான் இப்படி தான் பண்ணுவேன், சாரிங்க இதை இப்போ போசிடுறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணுவார். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் ப்ரொமோவில் வந்து வெடிச்சிருக்கு. அதனால தான் அவங்களும் இப்போ சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அந்த மாதிரி டோல்நிலை பேசல சத்தியமே குழந்தை மேலே சத்தியமா அப்படின்னு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது இவங்க ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்க, ஆனால் அதுக்கு பதில் அவங்க எல்லோரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. இது கண்டிப்பாக வந்து பெரிய இஷ்யூவாக போகும், விஜய் சேதுபதி கண் முன்னாடி போகும், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் 2 பக்கமும் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். ஆனால் மெயினாக வந்து சாண்ட்ரா இந்த அளவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா, சாண்ட்ரா வந்து ஒரு பெட்டு தள்ளி போகிறது தப்பே கிடையாது. இல்லை அந்த ஃபஸ்ட்டு பெட்டில் வந்துட்டு யார் கானா வினோத் இருக்காரா, அந்த பெட்டு கூட போகிற தப்பு இல்லையா, இந்த பெட்டில் தான் தூங்கணும்னு அது அவசியமான. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.